BBC Tamil News. வணக்கம். இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ஜீன் பிராங்கோயிஸ் பேக்டெட் அவரது உத்தியோகபூர்வ வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இராஜகிரிய பகுதியில் உள்ள அவரது உத்தியோகபூர்வ வீட்டிலேயே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 53 வயதான அவர் திடீர் சுகையினம் காரணமாக உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளதோடு சடலம் மீதான நீதிவான் விசாரணைகள் நடாத்தப்படவுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை இராஜகிரிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். லஞ்சம் மற்றும் முறைகேடான செயற்பாடுகள் தொடர்பில் பல்வேறு நிலைகளில் உள்ள சுமார் 40 அரசியல்வாதிகள் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை அரசாங்கத்தில் பொறுப்பான பதவிகளை வகித்த பலம் வாய்ந்த அரசியல்வாதிகள் மற்றும் அரச நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களின் தலைவர்களுக்கு எதிராக தொழில்நுட்ப பிழைகள் காரணமாக வாபஸ் பெறப்பட்ட அனைத்து வழக்குகளையும் மீள எடுத்துக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். புதிய விசாரணை ஆணைக்குழுவின் கீழ் அனைத்து விசாரணைகளையும் தீவிரமாக நடத்துவதற்கான விசேட வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். IS அமைப்புடன் தொடர்புடையவர்கள் இலங்கையில் உள்ளனரா என்பதை கண்டறிய விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது அவசர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இலங்கையிலிருந்து அகமதாபாத் நகருக்கு சென்றிருந்த இலங்கை ISIS அமைப்பைச் சேர்ந்த 4 அண்மையில் அகமதாபாத் சர்தார் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி IS அமைப்புடன் தொடர்புடைய மேலும் பலர் நாட்டில் உள்ளனரா என்பது குறித்து பாதுகாப்பு தரப்பினரால் தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வவுனியா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் கருப்பு கொடி காட்டப்பட்டது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வவுனியா வைத்தியசாலை மற்றும் மாவட்ட செயலகம் என்பவற்றுக்கு நேற்று பிற்பகல் வருகை தந்த நிலையில் மாவட்ட செயலகம் முன்பாக ஒன்று கூடிய வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தை சேர்ந்த தாய்மார் சிலர் ஜனாதிபதியின் வருகைக்கு கருப்பு கொடி காட்டி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதன்போது அங்கு மேலதிக போலீசார் மற்றும் அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டு குறித்த தாய்மாரை வீதிக்கு இறங்க விடாது தடுக்கப்பட்டிருந்தனர். சிறிது நேரத்தின் பின் மாவட்ட செயலக வாயிலுக்கு செல்ல முற்பட்ட தாய்மாரை போலீசார் வழிமறித்து அங்கிருந்து அவர்களை வெளியேற்றியிருந்தனர். இதன் காரணமாக மாவட்ட செயலகம் முன்பாக ஜனாதிபதியின் கூட்டம் முடியும் வரை பரபரப்பான நிலைமை காணப்பட்டது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முல்லைத்தீவு மாவட்டத்தில் உரிமைய வேலை திட்டத்தின் கீழ் காணி உறுதி பத்திரங்களை வழங்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக புதுக்குடியிருப்பு மத்திய மகா வித்தியாலயத்திற்கு சென்றபோது ஜனாதிபதியை சந்திக்க வேண்டும் எனக் கூறி அப்பகுதியைச் சேர்ந்த 2 பெண்கள் கல்லூரி முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து அறிந்த வடமாகாண ஆளுநர் சார்ல்ஸ் 2 பெண்களும் இருந்த இடத்துக்கு சென்று அவர்களின் பிரச்சினை என்னவென்று வினவ, அதன் போது அவர்களின் பிரச்சினையை ஜனாதிபதியிடம் முன்வைக்க வேண்டும் என குறிப்பிட்டனர். அதனையடுத்து வடமாகாண ஆளுநரால் இது குறித்து ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போராட்டம் நடைபெற்ற இடத்துக்கு சென்று அவர்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்தார். காணி பிரச்சினை காரணமாக தாம் உட்பட கேப்பாப்பிலவு கிராமத்தில் வசிக்கும் 56 குடும்பங்கள் கடும் அழுத்தங்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும்
எனவே இதற்கு உடனடியாக தீர்வு காண ஏற்பாடு செய்யுமாறும் குறித்த பெண்கள் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்தனர். இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த பிரச்சினையை விரைவாக கண்டறிந்து அதற்கு தீர்வு காணுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிக்கவுள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் வடமாகாணத்தில் பெருமளவிலான காணிகளை விடுவிக்க அரசாங்கம் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் எஞ்சியுள்ள காணி பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காண்பதே தமது எதிர்பார்ப்பு எனவும் குறிப்பிட்டார். போராட்டத்தில் கலந்து கொண்ட தம்மை சந்தித்து தமது பிரச்சினைகளை கேட்டறிந்து தீர்வை வழங்குவதாக ஜனாதிபதி உறுதியளித்தமைக்கு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் தமது நன்றியை வெளிப்படுத்தினர். ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வை அதிகாரப்பூர்வமாக வழங்குவதற்குரிய சந்தர்ப்பங்களை தமிழ் மக்கள் சிங்கள தலைவர்களுக்கு பலமுறை வழங்கியிருந்தும் அவர்கள் அவற்றை சரிவர பயன்படுத்த முன்வராமைக்கு இனமேலாதிக்க மனோநிலையே காரணம். அதற்கு ரணிலும் விதிவிலக்கல்ல என்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் தெரிவித்துள்ளார். கௌதாரிமுனை மக்களை சந்தித்து சமகால அரசியல் நிலவரங்கள் குறித்தும் அந்த மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்தும் கலந்துரையாடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வடக்குக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது சாத்தியமற்றதென குறிப்பிட்டுள்ளதை பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் மேற்கோள் காட்டினார். தமிழர்களுக்கான அரசியல் தீர்வை வழங்குவதற்கு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த வேட்பாளர்கள் எவரும் தயாரில்லை. சிங்களத் தலைவர்கள் ஈழத்தமிழர்களை எடுப்பார் கைப்பிள்ளைகளாக பயன்படுத்த நினைக்கும் மனோநிலையிலிருந்து வெளிவராத வரை இந்த நாட்டில் இன நல்லிணக்கம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பவைக்கு சாத்தியமேயில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தி தலைமையில் நாட்டின் வளங்கள் சூறையாடுவதை தடுப்பதற்காக அரசாங்கம் உருவாக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். மன்னாரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்த அவர், தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு என்று நாட்டின் அனைத்து தரப்பினரும் நம்பிக்கை வைக்கும் ஒரு அரசாங்கத்தினை உருவாக்குவதே எமது இலக்காகும் என்றும் குறிப்பிட்டார். நிலத்தை பகிர்ந்து கொள்வதற்காக போர் செய்தோம். கடலுக்காகவும் போர் செய்தோம். ஆனால் தற்போது வடக்கு கடற்பரப்பில் மீன்பிடிப்பது யார்? தென்பகுதியினரா இல்லை வடபகுதியினரா என்று பார்க்கின்ற போது இந்தியர்களே அதிகளவில் மீன்களை பிடிக்கின்றார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் மன்னாரின் கனிம மணல் வளத்துக்கு ஆஸ்திரேலிய நிறுவனமே உரிமை கொண்டாடுகின்றது. மன்னாரில் காற்றிலிருந்து மின்சக்தியை உற்பத்தி செய்யலாம். ஆனால் அதனை இந்தியாவின் அதானி நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தென்மேல் பருவப்பெயர்ச்சி நிலைமை காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான சீரற்ற காலநிலை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவா, மத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் இன்று அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சீரற்ற காலநிலையுடன் கூடிய பலத்த காற்றினால் மரம் முறிந்து விழல் மற்றும் மண்மேடு சரிதல் உள்ளிட்ட விபத்துக்களினால் இதுவரை 12,207 குடும்பங்களைச் சேர்ந்த 45,509 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்தோடு இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 13 பேர் காயமடைந்துள்ளனர். 12 வீடுகள் முழுமையாகவும் 3,166 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது எமது இன்றைய காலை செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.